Hi. So today's topic for current affairs discussion is with regarding SLIM, that is Smart Lander for Investigating Moon. ஏன் நியூஸில் வந்தது அப்படின்னா December 25th அன்னைக்கு இட் ஹஸ் என்டர்ட் லூனார் ஆர்பிட். லான்ச் பண்ணது September 7. ஸோ September 7லேருந்து இட் ஹஸ் டேக்கன் அரவுண்ட் 4 months டு ரீச் the lunar orbit. So இது வந்து ரீசெண்டாக December 25th அன்றைக்கி lunar orbit அடைஞ்சிருக்கு. ஸோ தட் இஸ் தி கான்டெக்ட் இன் விச் இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ இந்த ஸ்லிம் அப்படின்றது வந்து we already know ஜாக்ஸா ஜப்பானால் வந்து ரிலீஸ் பண்ணப்படுது அப்படின்ட்டு. அதோட பேசிக் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனார் சர்ஃபேஸை படிக்கிறதுக்காண்டி தான் வந்து அதோட கோலாக வந்து இருக்குது. அண்ட் இது கூடவே சேர்த்து there is another thing known as the XRISM. இந்த ஸ்லிம் கூடவே சேர்த்து இன்னொரு பேலோடுமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த பேலோட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்ட்டு, எக்ஸ்ரே இமேஜிங் அண்ட் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அப்படின்னு நாசா அண்ட் ஜாக்ஸா ரெண்டு பேரும், ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எக்ஸ்ரே டெலஸ்கோப் ஒரு நெக்ஸ்ட் ஜென் டெலஸ்கோப், கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் வெப் மாதிரி அந்த மாதிரி ஒரு புது ஜென்ரேஷன்ஸ் சேர்ந்த டெலஸ்கோப் மாதிரி வந்து இந்த XRISM அப்படின்ற இந்த ஒரு புது டெலஸ்கோப்பை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது கூடவே சேர்த்து ஸ்லிம் கூடவே சேர்த்து. ஸோ இந்த ஸ்லிம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் a lot of significance also. ஃபர்ஸ்ட் அது எப்படி போய் சேர்ந்தது, அதையும் ஸ்லிம்மையும் சந்திராயன் 3 அந்த ரோவர்ஸ் அந்த லேண்டர் அதையெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு and then we'll see why this thing is important. So slim பேசிக்காக we saw about ஸ்லிம்னா என்ன அப்படின்றதெல்லாம். அண்ட் ஸ்லிம்மோட கோல் வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும், மூணில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும். அண்ட் எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷியோலி கிரேட்டர் அப்படின்ற ஒரு கிரேட்டர் பக்கத்தில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணணும் அப்படின்றது. பட் திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஜப்பான் ஹஸ் ட்ரைட் டு சாஃப்ட் லேண்ட் இன் மூன். இது வந்து ஆக்சுவலி ரெண்டாவது டைம். ரீசெண்டாக 2023 there was another mission known as the Hakuto R அப்படின்ட்டு ஒரு நாட் ஜாக்ஸா, ஜப்பானோட கவர்மெண்ட் அந்த ஒரு மிஷன் கிடையாது, பட் ஜப்பனீஸில் ஒரு ஜாப்பனீஸ் ப்ரைவேட் கம்பெனி ஐஸ்பேஸ் அப்படின்ட்டு. ஸோ அவங்களால லான்ச் பண்ணி ஃபெயிலான ஒரு மிஷன் தான் வந்து ஹாக்குட்டோ ஆர் அப்படின்றது. இட் வாஸ் நாட் பை ஜாக்ஸா பட் பை அ ஜாப்பனீஸ் ப்ரைவேட் firm known as iSpace. So it's the second time that Japan is trying to soft land in the moon, and if it succeeds it will join the list of Russia, US, China and India in the line of country, the list of countries that have soft landed in the moon. So fifth country வந்து ஜப்பான் இருக்கலாம் if this mission succeeds. So how did it reach the moon? So மூணு ரீச் பண்ணுறதுக்கு வந்து there are a lot of ways. ஆர்பிட்டல் மெக்கானிசம், எக்கச்சக்கமான ஆர்பிட்டல் மெக்கானிசம்ஸ் வந்து இருக்குது. இப்போ சந்திராயன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்திராயன் வாஸ் லான்ச்ட் ஆன் July 14th லான்ச் பண்ணப்பட்டு October 5th அன்றைக்கெலாம் 5th அப்போலாம் வந்து இட் என்டர் தி லூனார் ஆர்பிட். August 5th அன்றைக்கெலாம் வந்து இட் என்டர் தி லூனார் ஆர்பிட் அண்ட் August 23rd அப்போலாம் வந்து இட் லேண்டட் ஆன் தி மூன். பட் ஆனால் ஏன் வந்து ஸ்லிம்முக்கு இவ்வளோ நாள் எடுக்குது? September 7 லான்ச் ஆனது, ஏன் December 25th தான் ஆர்பிட்குள்ளேயே வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் டூ தே ஹேட் டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல் மெக்கானிசம்ஸ் தட் ஹெல்ப்ட் டு ரீச் மூன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் யூ டேக் சந்திராயன் 3, சந்திராயன் வந்து இட் யூஸ் சம்திங் known as தி COMMENT ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு. சந்திராயன் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட். சந்திராயன் வந்து ஒரு பெரிய மிஷன், லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ் வந்து பேசுகிறேன். சந்திராயனில் வந்து கிட்டத்தட்ட ப்ரொப்பல்ஷன் மாடியூல், அதை ப்ரொப்பல் பண்ண யூஸ் பண்ண மாடியூலே வந்து 2/3 ஆஃப் தி வெயிட் ஆஃப் சந்திராயனாக வந்து இருந்தது. ஆனால் இது அப்படி கிடையாது. ஸ்லிம் இஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து இஸ் வெரி ஸ்லிம், வெரி ஸ்லீக், ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு மிஷனாக வந்து ஸ்லிம் இருக்குது. அதனால் அதிகமாக அது வந்து வெயிட் ஃபியூவல்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகல. So yes, what did Chandrayaan use? What is this COMMENT transfer அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is one of the mechanism through which a particular satellite can be sent to another orbit. So let us take this example. இது Earth, let us assume this to be Earth. இது வந்து Earth and Earth சுற்றி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இஸ் இன் ஆர்பிட். ஒரு ராக்கெட் இருக்குது. இந்த ராக்கெட் வந்து ஆர்பிட்டில் இருக்குது. இது let us say இது ரொம்ப பேசிக்கான இதுதான். இது வந்து இந்த ஒரு பெரிய ஆர்பிட்டை வந்து ரீச் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க ஸ்பேஸ் கிராஃப்ட் இட் ஹேஸ் டு ரீச் திஸ் ஹையர் ஆர்பிட். ஸோ இதை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are a lot of ways. அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மினிமம் எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த COMMENT ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது. லைக் they will use an elliptical they will use an elliptical orbit.
ஸோ இந்த மாதிரி லைக் ஜென்ரலி அது அழகாக இருக்கும். அது லைக் இது ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து they will use. So when this aircraft, let us say this particular aircraft is here, so the particular aircraft the earth சுற்றி வரும்போது when it comes to this point இந்த இடத்துக்கு வரும்போது what they will do is that they will accelerate. the rocket engines ஆன் பண்ணி ஆக்சிலரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சிலரேட் பண்ணும்போது வந்து அதோட ட்ரெஜெக்ட்ரி லைட்டாக சேஞ்ச் ஆகி இந்த இடத்துக்கு வந்து இந்த ஒரு ஆர்பிட்டில் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ அங்கேருந்து ஏர்க்ராஃப்ட் அதோட ட்ரெஜெக்ட்ரியை நான் வந்து அதோட இன்ஜின்ஸ் ஆன் பண்ணது மூலிமா அதோட ட்ரெஜெக்ட்ரியை மாற்றி இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் வாட் இட் வில் டூ இஸ் தட் இது நீங்கள் இதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க, இதுக்கு மேலே வந்து எந்த விதமான ட்வர்க்ஸ் இல்லை ஃபியூவல் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது எதுவுமே பண்ணல அப்படின்னா இது அப்படியே இந்த ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையான இன்டெண்டட் ஆர்பிட்டுக்கு போய் சேராது. ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் தட் ஒன்ஸ் அகெயின் வென் தீஸ் டூ ஓவர்லேப், அதாவது அப்போஜி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்பிட்டோட அப்போஜிக்கு இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டோட அப்போஜிக்கு அந்த பர்டிகுலர் ராக்கெட் வரும்போது ஐ ஹேவ் டு அகெயின் ஸ்விட்ச் ஆன் தி ராக்கெட் ஃபியூவல் ஸோ தட் தி ராக்கெட் வில் கோ டேக் this orbit rather than continuing in the elliptical orbit. ஸோ இதுதான் வந்து ஹார்மன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அப்படின்றது ரொம்ப பேசிக்கான லெவலில். இது அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தை சுற்றி லைக் இந்த மாதிரி ஒரு ட்ரெஜெக்ட்ரி யூஸ் பண்ணி அதுக்கடுத்து they will enter the lunar orbit. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஹார்மன் ட்ரான்ஸ்ஃபரோட கொஞ்சம் அட்வான்ஸ் பொசிஷனில் தான் யூஸ் பண்ணி Chandrayaan 3 reached the lunar orbit. So this is what the Hohmann transfer is that was used by Chandrayaan 3. On the other hand, நம்மளோட ஸ்லிம் என்ன யூஸ் பண்ணதா ஜாக்ஸாவோட ஸ்லிம் என்ன யூஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டெபிலிட்டி தியரி அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக ரொம்ப கம்மியான அளவு ஃபியூவல் யூஸ் பண்ணி இட் ரீச் தி லூனார் ஆர்பிட். ஸோ இது வச்சு தான் இந்த மாதிரியான ஆர்பிட்ஸ் வச்சு தான் வந்து ஸ்லிம் ரீச் தி லூனார் ஆர்பிட். ஸோ லேண்டிங் நோ எங்கே லேண்ட் ஆக போகுது அப்படின்றது we already saw it is going to land somewhere in a place known as Scioli crater அப்படின்ட்டு. So that is not the significance there, it has a very big significance. So Scioli crater அப்படின்ட்டு மூணோட சவுத் போல் கிட்ட ஒரு இடத்துல வந்து சாஃப்ட் லேண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அதோட ஐடியாவாக வந்து இருக்குது. ஸோ எஸ் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட் இது எல்லாரும் பண்ணி ஆல்ரெடி ஒரு 4 பேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு 5வது ஆளாக தானே வந்து ஜப்பான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம யோசிச்சாலுமே இது ஒரு டார்கெட் சைட், இன்டெண்டட் சைட். நம்ம வந்து இப்போ காரில் போய்ட்டு வீட்டு வாசல் இறங்குற மாதிரி வந்து கிடையாது. இது நீங்கள் ஒரு இடத்துல இன்டென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் மூணில் இந்த பாயிண்டில் இன்டெண்டடாக நீங்கள் லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேனாட் லேண்ட் எக்ஸாக்ட்லி தேர். அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் பண்ணி அதுக்கடுத்து வேணால் மெனுவர் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து வேணால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இப்படி தான் வந்து இட் ஹஸ் பீன் ஆல்வேஸ் ஹேப்பனிங். நாசா எவ்வளோ ப்ராமினெண்ட்டான ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆளுன்னு தெரியும். அவர் அப்படி தான், நாசா அப்படி தான் பண்ணுது, இஸ்ரோவும் அப்படி தான் பண்ணுச்சு. ஸோ சந்திராயனுக்கு ஸோ இந்த விதத்தில் தான் வந்து ஜாக்ஸா அண்ட் ஸ்லிம் இஸ் டிஃபரிங். என்ன அப்படின்னா அந்த ரேஞ்ச் இவ்வளோ பெரிய ரேஞ்ச் பார்த்தோன்னா அந்த ரேஞ்சை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 100 மீட்டர் ரேஞ்ச் அவங்க இன்டென்ட் பண்ண இடத்த விட்டு 100 மீட்டர் ரேஞ்சஸ்க்குள்ளே எங்கே வேணாலும் வந்து நாங்கள் லேண்ட் ஆகிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இன் கம்பேரிசனுக்கு பார்த்தோம் அப்படின்னா Chandrayaan 3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் வந்து லேண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பாயிண்டில் 4 கிலோமீட்டர் டவுன் ரேஞ்சும் 4 கிலோமீட்டர் டவுன் ரேஞ்ச் அண்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் ரேஞ்சில் மேல் அது ஒரு டார்கெட்டாக வந்து வச்சுருக்காங்க. இன்டெண்டட் பாயிண்டில் லேண்ட் பண்ண முடியாது. நான் நினச்ச இடத்த விட 4 கிலோமீட்டர் டவுன் ரேஞ்சிலையும் 2.5 கிலோமீட்டர் கிராஸ் ரேஞ்சிலையும் நான் வந்து லேண்ட் ஆகிட்டேன் அப்படின்னாவே அது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து Chandrayaan 3 வந்து லேண்ட் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ டவுன் ரேஞ்சு கிராஸ் ரேஞ்ச் அப்படின்னா லைக் அந்த மாடியூல் வர டைரெக்ஷன், ஸோ லெட் அஸ் சே இந்த பாயிண்ட்டை நோக்கி மாடியூல் இப்படி வருது அப்படின்னும் போது இதுதான் வந்து டவுன் ரேஞ்ச் டைரெக்ஷன். ஸோ அந்த பாயிண்ட்டை நோக்கி, அதாவது அந்த ஆர்பிட்டில் அந்த ஆப்ஜெக்ட் அந்த மிஷன் மூவ் ஆகக்கூடிய டைரெக்ஷனை வந்து டவுன் ரேஞ்ச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து சந்திராயனுக்கு இட் ஹேட் 4 கிலோமீட்டர்ஸ் அண்ட் அது மூவ் பண்ணுற டைரெக்ஷனோட ஆப்போசிட் டைரெக்ஷனை வந்து கிராஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சை வச்சுருக்கோம். ஸோ அது வர டைரெக்ஷனில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அது வரைக்கும் வந்து போய்கிட்டோம். இந்த பக்கம் இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து எங்கே அது லேண்ட் ஆகணும்னு எனக்கு சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி சைனா வந்து சந்திராயன் 3ல வந்து ஒரு கோல் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட அதை அச்சீவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. பட் ஆனால் இங்கே ஜாக்ஸா ஸ்லிம் என்ன பண்ண நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை பயங்கரமாக கம்மி பண்ண நினைக்குது. அது இன்டெண்டட் பாயிண்ட்லேருந்து 100 மீட்டர்ஸ்க்குள்ளே லேண்ட் பண்ணணும், அவ்வளோ ப்ரிசைஸான ஒரு லேண்டிங் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு கோலில் தான் வந்து ஜாக்ஸா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் வந்து இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். அதை தான் வந்து we are going to see in significance. ஏன் இது சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have something called as LUPEX, Lunar Polar Exploration. அப்படி இல்லை அப்படின்னா சந்திராயன் 4 அப்படின்ட்டு 2026 ஜப்பான் அண்ட் இந்தியா 2 பேருமே சேர்ந்து இந்த சந்திராயன் 4 வந்து இன்டெல்ஜ் ஆகலாம். இப்போ சந்திராயன் 4 ஒரு கொலாப் மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து லூபெக்ஸ் மிஷன் அப்படின்றது. ஸோ இந்த லூபெக்ஸ் மிஷன் இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் லேண்ட் பண்ணலாம், கிட்டத்தட்ட சவுத் போல் கிட்ட வந்து லேண்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் லூபெக்ஸ் மிஷனோட கோலாக இருக்குது. பட் இந்த சவுத் போல் ஆஃப் லூனார் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ஒரு பிரச்சனை, இட் இஸ் வெரி ராக்கி சப்ஸ்டன்சஸ் பெருசாக இருக்குது அண்ட் ஸ்லோப்ஸ் ஜாஸ்தி. ஸோ குர்டாம்போக்கில் வந்து ஏதோ ஒரு இடத்துல லேண்ட் பண்ணி அதுக்கடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து சேர்றதுன்றது வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் தட் ஹாஸ் அ லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி in order to avoid all these complications, what India is trying to do is that it is trying to collaborate with Japan and use the slim technology so that the landing can be very precise. அந்த ஒரு ப்ரிசைஸான ஒரு இடத்துல வந்து லேண்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 100 மீட்டர் சுற்றாலன்றது ரொம்ப ப்ரிசைஸான ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் ஜாக்ஸாவுக்கு வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே, அவ்வளோ ப்ரிசைஸாக லேண்ட் பண்ணதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக லேண்டிங் இருக்கும் போது வந்து லூபெக்ஸ் மிஷன் இன்னும் ஈஸியாக வந்து நடக்கும் அப்படின்றது தான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியாவாக இருக்குது. லூபெக்ஸ் மிஷன்றது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் தி சந்திராயன் 4 அப்படின்றது. ஸோ எஸ் அண்ட் அகெயின் லான்ச் பண்ண இடம் வந்து டாங்கேஷிமா அப்படின்றது, ஸ்லிம் லான்ச் பண்ண இடம் வந்து டாங்கேஷிமா ஸ்பேஸ் போர்ட்டு. XRISMன்றது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென் டெலஸ்கோப் that has been launched by JAXA and NASA. Alongside the SLIM, Hakuto are the previous mission that failed, the previous private mission that failed to soft land on moon. சேம் ஜாப்பனீஸ் மிஷன் தான், ஜப்பானாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனினால் பண்ணப்பட்டது. ஹவுமன் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தாச்சு அண்ட் ஷியோலி கிரியேட்டர்ஸ் த பிளேஸ் வேர் இட் ட்ரைஸ் டு லேண்ட் and down range and cross range we also, and LUPEX is the lunar polar exploration, that is also known as the Chandrayaan 4, that which can be very much amplified or boosted with the inculcation of SLIM and collaboration with JAXA. So yes, this is how the article ends. Thank you.